ரீதா ஃபெலிக்ஸ் அவர்களுடைய 44 வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் சகாயமேரி அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? சகாயமேரி வாழ்த்துக்கள். மற்றும் அமல் கிறிஸ்டி, ஜெனிஃபர் ஜாய் அவருடைய திருமண நாள் இருக்காங்களா? ஓகே, அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மரித்த இறுதிய மேரி, வில்சன் ஆந்தனி, செல்வகுமார், சகாயமேரி, டாமினிக் கிளாரா, திருமணி, பர்னபாஸ், லூயிஸ் ஜோசப், அருள் மேரி ஆகியோருக்காக மற்றும் விசேஷமாக இன்று நம்முடைய ஆச்சாரியர் மறித்த அந்த இறுதிய அவர்களுக்காக இந்த திருப்பலி ஒப்படைக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடமைகளும் தூய ஆவியாரின் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சபையில் தூய மனிதர்களை கொண்டாட நாம் தகுதி குறித்து நம் பாவனை ஏற்றுக் கொள்வோம். எல்லா இறைவனும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவனை சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யாலும் கடமைகள் கடமையாலும் பாவங்கள் செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் சகோதர சகோதரிகளை நம் இறைவனாகிய ஆண்டவர் எனக்காக வைத்துக்கொள்ளப்பட்டவற்றை எல்லாம் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவம் மன்னித்து நம்ம நிலைப்பாடு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் வல்லமையான அருள்மாகிய இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் திருத்தொழில் என்றும் கைவிடுவதில்லை. உமது வார்த்தையால் நாங்கள் பெற்ற மது பேரற்றத்துடனும்
கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெபெக்கையும் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று என் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லிக் கொண்டார். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெரும் தொல்லை அல்லவா? இஸ்ரவேலரே, இதோ உங்கள் எகிப்தின் நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானியிலும் வைத்தார். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் இல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவும் இன்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் ரெபெக்காம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளில் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் ரெபெக்காம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் ரெபெக்காமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழிநடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரே பின் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை இழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரிய புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அனைவரும் எழுந்து. Alleluia, 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 alleluia.
இருந்தார்கள். உண்பதற்கு அவரிடம் ஒன்றும் இல்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாய் இவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். உண்பதற்கு இவர்களிடம் எதுவுமே இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடரிடம் கொடுத்து அவர்களுக்கு மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவரிடம் இருந்தன. இவற்றின் மீதும் அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடரோடு படிகேறி கல்மனத்த பகுதிக்கு சென்றார். ஆண்டவர் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரே, இன்று உலகம் எல்லாமே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிருக்காங்க இல்லையா? உங்களுக்கு யாருக்கு இல்லையா? நீங்கள் யாரும் கொண்டாடலையா வேலண்டைன்ஸ் டே? ஓகே. நிறைய பேர் இந்த டேயில் மேரேஜ் ஆகிறது ரொம்ப விருப்பப்படுவாங்க. அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் ஆகும் மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன சொல்கிறது கொண்டாடவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப அண்டெல்லாம் போட்டு இந்த டே தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. இந்த பிறகு அடுத்த வருஷம் நான் நினச்சோம் ஓகே நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி 2 பேரும் செப்பரேட்டாக வேலைக்கு போயிட்டாங்க. கிறிஸ்துவ பாருங்களே, இன்று வேலண்டைன் அப்படின்றது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன். அதாவது பிஸ்னஸ் மேன்ஸ் தான் இந்த வேலண்டைனை கொண்டாடுறத தவிர மேரேஜ் எல்லாம் நிறைய பேருக்கு கொண்டாடுறது நிற்க வச்சுட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க யார் வேலண்டைன் நீங்கள் கொண்டாடுறீங்க? யாரும் இல்லை. எனக்கு கோயத்தில் யாரும் இல்லையா? ஓகே. உண்மையாகவே இந்த புனிதருடைய தலைமை என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஸ்டோரி சொல்லப்படுது. 2 பேர் திருமணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டவங்க அந்த 2 குடும்பத்தினரும் அவங்களை ஒன்று சேர்க்க விடாமல் இருக்கிறது. இவர் அவங்களை ஒன்று சேர்த்து அவங்க ஆசிரிச்சார். கடைசியில் அதுக்காக அவங்க கொல்லப்பட்டார் அப்படின்றது தான் வரலாறு. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்கே இருக்கோ அது கடவுள் இருப்பார். அதுதான் இயற்கை. எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்கே கடவுள் இருப்பார். எங்கெல்லாம் கடவுள் இருக்கிறோம் அங்கே அன்பு இருக்கணும். இப்போ இந்த இடத்துல கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். அப்போ இங்கே இருக்கிறதுனால இங்கே எல்லா இடத்துலையும் அன்பு இருக்குது. அதனால தான் பங்கு மக்கள் திருப்பலிக்கு வரப்படுறது அன்பாக வருகிறார்கள். குருக்கள் அவர் அன்பாக பகிர்ந்து கொள்கிறார்கள். மற்றும் எல்லாமே அன்புக்கு சார்ந்தது தான். அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரோ அன்பு இருக்கு. அன்பு இருக்கிற இடத்துலையும் கடவுள் இருப்பார். நம்மளுடைய ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் நம்ம வெளியே கொண்டு போனோம்னா திருச்சபையில் வெளியே அன்பெல்லாம் எங்கே இருக்குது நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. அது நிறைய பேர் அன்புக்காக ஏங்குறாங்க. யாராவது நல்லா பேசுவாங்களா, யாராவது மதிப்பாங்களா, இல்லை வீட்டில் ரொம்ப கஷ்டத்தை இருக்கும், யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா, துணியாக வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை பசங்களை படிப்பு வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை சிக்காக இருக்கவங்களை யாராவது சந்திப்பாங்களா அப்படின்றது இது எல்லாமே ஒரு அன்புக்கு சார்ந்தது. மக்கள் அன்புக்காக ஏங்குறாங்க. இந்த அன்பு கடவுள் ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. கடவுள் மனிதனை அன்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த இதயத்தை உண்டாக்குறாங்க. ஆனால் நம்ம இந்த இதயத்தை அன்புக்கு செலுத்தாமல் கோபத்துக்காகவும் சண்டைக்காகவும் பிரச்சனைக்காகவும் அந்த குழப்பத்துக்காக நம்ம இந்த இதயத்தை யூஸ் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே அந்த கடவுள் கொடுத்துருக்குறது இதயம் அன்புக்கு சார்ந்ததுக்காக தான். இன்று நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு 3 நாள் மக்களுக்கு நிறைய அறிவுரைகளெல்லாம் சொல்லிக் கொண்டு
இருக்கிறார். அதுவும் பாலைவனத்தில் தண்ணியும் இல்லை, அந்த மாதிரி இடத்துல வந்து அவர் மக்களோடு இருக்கிறார். கடைசியில் இந்த முடிச்சுட்டு போகும்பொழுது அவர்கள் வந்து யாருக்கிட்டையும் உணவும் இல்லை. ஆனால் சீடர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, எனக்கு அப்படியே கீழே என்ன விடுதலை போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சீடர் சொல்லுங்க, இந்த பாலைவனத்தில் எங்கே நான் போகிறது அப்படின்னு. கிறிஸ்துவனுடைய ஆண்டவர் வந்து அவருடைய மகிமை வந்து மற்றவங்களுக்கு காமிக்கணும், இல்லை நான் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இல்லை, அந்த மக்கள் வந்து உணவு இல்லாமல் இருப்பது வந்து உணர்றாங்க. அதுதான் அன்பு. மற்றவனுடைய கஷ்டத்தை வந்து புரிந்து கொள்ளுடைய தன்மையில் நம்ம வாழறோம்னா அதுதான் உண்மையான அன்பு. மக்களாகிய நாம் வந்து ஆண்டவர் இயேசு எப்படி வந்து அஃப்கோர்ஸ் இருக்க ஜனங்கள்லாம் வந்து வரப்போ வந்து தண்ணி கொண்டு வந்துருப்பாங்க, ஒரு நாளைக்கு என்ன கொண்டு வந்திருப்பாங்க, 2ஆம் நாள் 3ஆம் நாள் எங்கே கொண்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த மக்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு தெரிந்து அவர்களுக்கு வந்து அந்த புதுமை செய்கிறார். ஏறக்குறைய 4000 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவர்களே, இதுதான் அன்பு. நம்ம எப்போ வந்து மற்றவங்களுக்காக நம்ம நினைக்கிறோமோ, மற்றவங்களுடைய துன்பத்தையோ கஷ்டத்தையோ இல்லை அவங்களுக்கு அந்த நீடு என்ன என்று நம்ம புரிஞ்சுக்கணுமே, அதுதான் உண்மையான அன்பு. நம்ம எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அன்புல நம்ம இருக்கணும். வெறும் நான் எனக்கு அப்படி இல்லாமல் பங்கு, குடும்பம், அன்பியம், இந்த மாதிரி ஒரு அந்த ஞானத்தில் நம்ம வளரணும். அதுதான் உண்மையான அன்பு. கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அன்பு வந்து தாராளமாக கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம வந்து அந்த அன்பை வந்து யூஸ் பண்ணல. அதனால எங்களுடைய திருவிழில் நாம் கடவுளை ஜெபிப்போம். இறைவா, உன்னுடைய இதயம் போல என்னுடைய இதயம் ஆசீர்வதித்து நானும் மற்றவங்களுக்கு என்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவும் மற்றும் மற்றவனுடைய என்ன நீடு இருக்குது, தேவை இருக்குது புரிந்து கொள்ள தன்மை எனக்கு காரணம் என்று திருவிழில் கொண்டாடுவோம். ஏற்றுக்கொள் எம்மையே எப்போது கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாதீரானே, காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே எப்போது. காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. சகோதரர்கள், நாம் அனைவரும் திருவிழி எல்லாரும் தந்தையாக எனக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவனத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றேன். உம் புனித அன்னை பெருவிழாவில் மகிழ்ச்சியடைந்த நாங்கள் உமது அருளின் தொடர்பில் மகிழ்ச்சியடைந்து போலாத நிறைவில் எங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தார். எங்கள் ஆண்டவராக இயேசுவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, பரிசுத்த இல்லாமல் நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினாகிய நாளும் நடத்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதர் பிள்ளைகளை கண்டு இருக்கமுண்டு கண்ணீர் பிறக்க திருமணமானார். சிலுவையில் பாடுபட்ட எங்களை நித்திய சாதனை விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்த நித்திய வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதராக தூதரான சொல்வோம், ஆட்சிகள் மற்றும் மானசங்கனை அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடிய முடிவெற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மையத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களை மாறுவாங்க. அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை பெற்று தம் சீர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையெழுப்படும் என் உடல். அவனமே இருந்து இறந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறைமையை உயிர்ப்பினில் கூர்ந்து வாழும் தருணத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம். நம் திருமணம் ஊழியர் புரிய தருணம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை கொண்டு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை எங்களுக்கு பரவேற்கும் திருவையில் நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநெல்லாக அனைவரோடும் உங்கள் திருவையில் அன்பின் நிறைவேற செய்தோம். மேலும் உயிர்த்தலின் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோரான இலக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கணித்தாயன புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்துதர்களை உலகில் உங்களுக்கு உந்தவராக இருந்தவராக புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை இயேசு கிறிஸ்துவின் புகழையும் அருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாய் இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சிக்கு நாம் தொடர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவும் நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொடர் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவையின் அன்பினை அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பயன்படுத்தும். எம்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. எம்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சென்று உலகின் பாவம் போக்குபவர், செம்மையிலிருந்து கடை பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். Amen.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அன்பான உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்வுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்தால் மதிப்பிட செய்வோம். விண்ணகத்தின் உரையவற்றை பற்றி கொள்ளவும் நீங்களே தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. wonderful day. கிறிஸ்துவன் அவர்களை அதை இறுதியுடைய பாடி வெளியிருக்கு மனுஷர்களுக்கு கொண்டிருந்து அவருடைய ஆன்மாவை ஜபிச்சு உங்களுடைய மலையை கேட்டுக்கொள்கிறேன்.